வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட வந்துட்டு, மேம் நீங்கள் வந்து சிலபஸ் வந்து தமிழில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் யூனிட் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அது வந்து ஓல்டு சிலபஸ் தான். ஸோ நியூ சிலபஸ் வந்து யூனிட் 2க்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2021 சிலபஸ் படி என்ன இருந்துச்சுன்னா, அரப் கான்குவஸ்ட் ஆஃப் சிந்து முஸ்லீம் இன்வேஷன், ஸ்லேவ் டைனசிட்டி, அலாவுதீன் கில்ஜி, துக்ளக், சொசைட்டி அண்ட் கல்ச்சர் அண்டர் த விஜயநகர் ரூல். இது மட்டும்தான் இருந்தது. அதனால் இப்போ இது எழுதியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லும் நியூ சிலபஸ். அரப் கான்குவஸ்ட் வந்து அரேபியர்கள் வந்துட்டு எப்போ வந்து சிந்துக்கு வந்தாங்க, துருக்கியர்கள் எப்போ வந்தாங்கன்றது பார்ப்போம். அதில் வந்து யாரை பற்றி பர்டிகுலராக கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். முகமது பின் காசிம், அதாவது தாகிர், சிந்துடைய அரசர் தாகிர். இம்பேக்ட் ஆஃப் அரப் கான்குவஸ்ட், அரப் கான்குவஸ்டோட நடந்ததுக்கு வந்து அதோடைய இது என்ன இம்பாக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து துருக்கியர்களுடைய இன்வேஷன், அதாவது துருக்கியர்களுடைய போர்ப்படை, அதாவது அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகமது கசினி, நெக்ஸ்ட்டு முகமது கோரி, நெக்ஸ்ட்டு முதல் மற்றும் இரண்டாம் பேட்டில் ஆஃப் தரைன் எப்போ நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. டெல்லி சுல்தானியத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடிமை வம்சத்தில் வந்து குதுப்புதீன் ஐபக்கு, இல்துமிஷ், ரசியா பேகம், பால்பன் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மங்கோலோடைய உடன்படிக்கை எப்போ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், கில்ஜி டைனசிட்டியில் வந்து கில்ஜி வம்சமில் வந்து ஜலாவுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி, மாலிக் கபூரோடைய இன்வேஷன் படையெடுப்பு எப்போ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. துக்ளக் வம்சத்தில் வந்துட்டு முகமது பின் துக்ளக், ஃபெரோஷா துக்ளக் கேட்டிருக்காங்க. அதேப்போ தைமூரோடைய படையெடுப்பு எப்போ, சையத்தோடைய வம்சம் பற்றி, லோதியோடைய வம்சம் பற்றி, லோதியோடைய வம்சத்தில் வந்து இப்ராஹிம் லோதி பற்றி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அதோட அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சோசியோ எக்கனாமிக் ரிலீஜியஸ் கண்டிஷன், ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கலை மற்றும் அதோடைய ஆர்கிடெக்சர்ஸ்லாம் என்ன, அதுக்கப்புறம் அவங்களுடைய வந்து பொருளாதாரம் பற்றி என்னது, சோசியல் சமூகம் பற்றி எப்படி இருந்தது, அவங்களுடைய மத கருத்து எப்படி இருந்தது, அது மாதிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து விஜயநகர எம்பையர், அதாவது விஜயநகரம் கிங்டமில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, மொத்தம் வந்து 4 இது இருக்குங்களா. ஸோ சங்கமம் வந்து ஹரிகர புக்கரோடைய பற்றி கேட்டிருக்காங்க. சாலு வம்சத்தில் வந்து நரசிம்மரை பற்றி கேட்டிருக்காங்க, தேவராயர் பற்றி. துளு வம்சத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் பற்றி. அரபிடா வம்சத்தில் பார்த்தீங்கன்னா திருமலா பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டல் ஆஃப் தலைக்கோட்டை போர் பற்றி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாமனி கிங்டம், பக்தியார் மூமெண்ட். ஓகே, பக்தி மூமெண்ட். ஸோ இங்கே பாருங்கள், இவ்வளோதான் நமக்கு போர்ஷனே வந்து சிந்து முஸ்லீம் வந்து இன்வேஷன் எப்போ அரபில் நடந்துச்சு அப்படின்றதும், அதன் மூலிமா எப்படி வந்து அடிமை வம்சம் வந்தாங்க. அலாவுதீன் கில்ஜி வந்துட்டு அவருடைய இது கேட்டிருக்காங்க. துக்ளக் சொசைட்டி வெறும் வந்துட்டு 4 லைனில் முடிஞ்சிச்சு. பாருங்கள், ஒரு பேராகிராஃப் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதான் யூனிட் 2. நீங்கள் படிக்கும்போது வந்துட்டு ஈச் யூனிட்க்கு வந்து 10 மார்க்ஸ். வந்து எல்லா யூனிட்ஸுமே நீங்கள் கவர் பண்ணி தான் படிக்கணும். நீங்களே கொஸ்டின் எடுத்து படிக்கிறது பெட்டர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டெய்லிக்குமே ஒவ்வொரு யூனிட் வந்து நம்ம வந்து தமிழ் அப்லோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்துட்டு இன்னொரு விஷயம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒரே நாள் வந்து எக்ஸாம் செப்டம்பர் 28 வந்துட்டு குரூப் 2 அண்ட் பிஜிடி அப்படி வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் வந்துட்டு இப்போ சேஞ்ச் பண்ண போல நம்ம அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுவோம். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.